ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரிதி சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்துடலாங்களா? நம்மளுடைய பட்டுச்சிட்டுவை தான் இன்றைக்கி நான் காமிக்கிறேன். ரொம்ப நாளாச்சு நம்மளுடைய பட்டுச்சிட்டுவை காமிச்சு. ஏன்னா பட்டுச்சிட்டு வந்து கூடு கட்டியிருக்காங்க முட்டையிடுறதுக்காக. அதனால் அவங்கள இவ்வளோ நாள் வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இப்போ 1 மாதத்துக்கு மேலே ஆகுது இவங்கள காட்டி. இன்றைக்கி தான் சரி காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன். பாருங்கள். இப்போ இங்கே நிற்கிறது வந்து பட்டு சிட்டு வந்துட்டு உள்ளுக்கு இருக்காங்க. நான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கவும் அவங்களும் உள்ளுக்கு போயிட்டாங்க. பாருங்கள், தென்னை நார்லாம் தேங்காய் நார்லாம் பாருங்கள் எப்படி பிச்சு பிச்சு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால்சியத்துக்காக நாங்கள் முட்டை ஓடு நல்லா பொடி பண்ணி கொஞ்சம் அவங்க சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கோம். குருணையாக வச்சுருக்கோம். முன்னாடி வந்து பவுடராக மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்து வச்சோம். அது வந்து அவங்க அந்தளவுக்கு சாப்பிடவே இல்லை. அவங்கள வாயால் அவங்களுடைய பல்லால் வாயால் கடித்து சாப்பிட்ற மாதிரி ஆகாது. அப்படிங்கவும் தான் நாங்கள் வந்து அப்படியே அந்த மிளகு சீரகம் நுணுக்கும் பார்த்திங்களா, அந்த கல்லில் வந்து நுணுக்கி கொண்டுட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க வந்து தெனை சாப்பிடுவாங்க. தெனை வந்து இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அவங்க கூடு கட்டியிருக்கிறத பாருங்கள், காமிக்கிறேன். அவங்க உள்ளுக்குள்ளார இருக்கிறது தெரியாது. எப்படி சொல்கிறாங்க மாட்டம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? பயந்துட்டு உள்ளே போயிட்டாங்களாட்ருக்கு. சரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இவ்வளோ நாள் வரைக்கும் நான் வந்து வீடியோ போடவே இல்லை. சரி, சப்போஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு நினச்சிட்டு கூடலாம் கழிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் நான் வீடியோவே எடுக்கவே இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம தலையை வந்து அப்படியே எட்டி பார்க்குறாங்க நம்மளை வச்சு என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. பாருங்கள் எப்படி பார்க்குறான்ட்டு. வெளில வர வெரி குட். நம்ம பட்டு தான் வெளியில் வராங்க. சிட்டு உள்ளுக்கே தான் இருக்காங்க. அவங்க எப்போ முட்டை வைப்பாங்க அப்படின்றது தெரியல. இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு கூடு கட்ட ஆரம்பித்து இப்போ 3 வாரம் ஆகுது. 3 வாரம் ஆயிடுச்சு அவங்க கூடு கட்ட ஆரம்பித்து. ஆனாலும் இன்னும் வந்து முட்டை வைக்கல. அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கலையா இல்லை என்ன அப்படின்றது தெரியல. அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லையா என்ன அப்படின்றதும் நமக்கு தெரியல. நம்மளுடைய சிட்டுவுக்கு காலில் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அடிபட்டிருந்தது. இங்கே வந்து ஒரு கம்பி மாதிரி தம்பி வச்சுருந்தாங்க. அவங்க போகிற வரத்துக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக கம்பி வச்சுருந்தாங்க. அந்த கம்பி வந்து அவளோட காலை கிழிச்சிருச்சு. அதனால் அந்த கம்பியவே நாங்கள் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மஞ்சளும் நல்லெண்ணையும் வச்சு அவளுக்கு 2 நேரமும் நாங்கள் தடை விட்டுட்டு வந்தோம். அப்புறம் ஓரளவு கால் ஊன ஆரம்பிச்சிட்டா. இப்போ க்யூர் ஆகிடுச்சு, அவளுக்கு நல்லா இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், மேலே தூக்கிட்டு இருக்கிறாங்க. நான் பேசவும் யார் வந்திருக்கா, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பாருங்க, தலையை விட்டு பார்க்குறாங்க. நம்ம பட்டு தான் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கா. சரி, நம்மளுடைய சிட்டுவே தான் தொந்தரவு பண்ணுறதுக்காக வந்திருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு இவ தான் வெளியில் வந்து நம்மளை பார்த்துட்ருக்காங்க. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள், குட்டியோண்டா. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு போட்டிருக்கு. முன்னாடி ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க. இப்போ தான் ஆள் கொஞ்சம் குண்டாக இருக்காங்க. நம்ம பட்டு வந்து பாய், சிட்டு வந்து கேர்ள். சிட்டு வந்துட்டு உள்ளுக்கே தான் இருக்காங்க, வரவே இல்லை வெளியில். இவங்களுடைய மூக்கு வந்து ரொம்ப டார்க் கலரில் இருக்கிறது தான் மேல். மூக்கு வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்கிறது தான் வந்து ஃபீமேல் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இந்த கூகுளில் ஜெமினியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி ஃபீமேலாக மேலான்னு கண்டுபிடிக்கிறது அதை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி தான் இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. 2 பேருமே கூடு கட்டுறதுக்கு செம்ம கோஆப்ரேட் பண்ணிவிட்டு 2 பேருமே ஒருத்தர் குச்சி எடுத்துக்கிட்டு போகிறாங்க, ஒருத்தர் கட்டுறாங்க, வளைக்கிது. அப்படியே கூட அவ்வளோ அழகாக அருமையாக கட்டினாங்க. நாங்கள் கீழே பாட்டத்துலேருந்து மேலே டாப் வரைக்கும் கட்டுற வரைக்குமே நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் வீடியோலாம் எடுக்கல. லாஸ்ட்டாக தான் நாங்கள் வந்துட்டு வீடியோ எடுத்தோம். ஏன்னா வீடியோ எடுக்கிறோம் பக்கத்தில் கொண்டுட்டு போகவே எங்களுக்கு பயமாக இருந்தது. சப்போஸ் நம்ம பக்கத்தில் போனோம் அப்படின்னாக்க அது கட்டாமல் விட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகவே இல்லை. அவங்க கட்டி முடிக்கிற வரைக்கும் எட்டி நின்னே நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். எட்டி நின்னே வீடியோலாம் எடுத்தோம். க்ளோஸ்அப்பில் வரவே இல்லை. இப்போயும் வந்துட்டு ஓரளவு தான் க்ளோஸ்அப்பில் இருக்கேன். ரொம்பலாம் க்ளோஸ்அப்பில் போகலை. நான் பேசுகிறதுனால அவங்க பயந்து உள்ளே போயிட்டாங்களா இல்லை நார்மலாக இருக்காங்களா என்னன்னு தெரில. 2 பேருமே உள்ளே போயிட்டாங்க. அப்பப்போ பட்டு மட்டும் வெளியில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு உள்ளுக்கு போகிறா. சிட்டுக்கிட்ட போய் சொல்லுவாளாட்ருக்கு. ஓகே, பயப்படாத, அவங்க சும்மா நம்மளை வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறதா என்னன்றது தெரியல. அப்பப்போ போயிட்டு அவங்கள்ட்ட குசுன்னு சொல்லிவிட்டு வர்றா. வருங்க, இப்போ மூக்கு மட்டும் தெரியுதா என்னோட பக்கத்தில்? அப்படியே ரெட் கலரில் மூக்கு, ஒயிட் கலரில் கொஞ்சம் தான் தெரியுதா. சிட்டு வந்து உள்ளுக்கே தான் இருக்கா. பட்டு தான் கொஞ்சம் முன்னாடி இருக்கா. பட்டு வந்துட்டான் பாருங்க. சிட்டுவை நானும் காட்டலான்னு பார்க்குறேன், முடிவு சும்மா கொஞ்சம் குட்டியோண்டாக தெரியும் அந்த இடத்துல. பட்டுமா, என்ன வேணும் உங்களுக்கு? செல்லக்குட்டிக்கு என்ன வேணும்? பட்டு செல்லத்துக்கு
பட்டுக்குட்டி என்ன வேணும்? என்ன சிட்டுக்கு உடம்பு தேவலாமா? பேச ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. நம்ம பேசவும். பட்டுமா ஐயடா, பட்டுமாகவும் அங்கே இருந்துட்டு ரோசி ஊன்னு சொல்கிறான். ரோசி இருடி வர்றேன், பட்டு சிட்டுக்கிட்ட இருக்கேன். பட்டுமா, பட்டுக்குட்டி வாடி வெளியில் தங்கப்பில். உன்னை நான் என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் வர்றேன்? நான் பாட்டுக்கு வெளியில் நின்றுட்டு நீ பண்ணுறதை ரசிச்சிட்ருக்கேன், அவ்வளோதான். நீ பாட்டுக்கு சாப்பிடு, நீ பாட்டுக்கு தண்ணி குடி, விளையாடு, உன்னுடைய வேலையை நீ பாரு. ஒன்று நான் டிஸ்டர்ப் பண்ணல, சரியா? உனக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அங்கே வச்சுருந்த கூட்டை கூட இங்கே மாடிப்படிக்கிட்ட கொண்டு வந்து வச்சாச்சு. ஏன்னா அங்கே மோட்ரு போடுறதுனால முன்னாடிலாம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. பயந்துக்கிட்டு ஒண்டிட்டு அந்த முகனையில் போயிட்டு உட்காந்துப்பாங்க. அதனாலவே சரி இவங்க கூடு கட்டியிருக்காங்க. சப்போஸ் இந்த அதிர்ச்சியில் முட்டைக்கிட்ட உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா சத்தம் கேட்காத அளவுக்கு நாங்கள் மேலே மாடியில் கொண்டு வந்து வச்சுட்டோம். மாடியில்னா எப்போ அதனே நம்ம போகிறோம், அது ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாடியில் கொண்டு வந்து வச்சிட்டோம். இப்போ மாடியில் கொண்டு வந்து வச்சு இப்போ ஒரு 4 நாள் ஆகுது. மாடிக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டாங்க. அதிலேருந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காங்க. மேலே தான் நாங்கள் வச்சுருந்தோம், மொட்டை மாடியில் வச்சுருந்தோம். மொட்டை மாடியில் வச்சுட்டு பெட்ஷீட் போட்டு போத்தியிருந்தோம். பெட்ஷீட் என்ன தான் பெட்ஷீட் போட்டு நம்ம போத்திருந்தாலும் இவங்க குட்டியூண்டாக தானே இருக்காங்க. குட்டியூண்டு பிரின்சஸ்ன்றதுனால இவங்களுக்கு வெயில் அதிகமாக அடிக்கும். சரி வெயில் தாங்க முடியாது இவங்களால அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளுக்கு நிழலான இடத்துல இவங்க 2 பேத்தையுமே கொண்டு வச்சாச்சு. சாப்பிட வரான்னு நினைக்கிறேன். சாப்பிடு சாப்பிடு, ஒன்றும் பண்ணல, சாப்பிடு. சாப்பிட்றதுக்காக தான் பார்த்துட்டு இருந்தாலாட்ருக்கு. யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, நம்ம எப்படி போய் சாப்பிட்றதுன்னு நினச்சாலாம் என்னன்னு தெரியல. சாப்பிட்றா பட்டு, சாப்பிடு. ஒன்றும் பண்ணல, சாப்பிடு. நீ சாப்பிட்றி பட்டுமா? சிட்டுவை கூப்பிட்றான்னு நினைக்கிறேன். வா சிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு. அவளுக்கு உடம்பே சரியில்லையா இல்லை என்னன்னு தெரில, உள்ளுக்கே தான் இருக்கா. எப்பயுமே உள்ளுக்கே தான் இருப்பாங்க. என்றைக்கு கூடு கட்ட ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் அந்த கூடுலேயே தான் இருக்கிறாங்க. சாப்பிட்ற நேரம் மட்டும்தான் வெளியில் வந்து சாப்பிடுவாங்க. மற்ற நேரம் எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்காங்க. பாப்பா அவங்க முட்டைக்கிட்ட வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு வெளியில் வந்து சாப்பிட்ற நேரத்தில் தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க பாருங்கள். செம்ம க்யூட்டாக இருக்காங்கல்ல. அவங்க சத்தத்தை பாருங்களேன். இருக்கிறது சின்னூண்டு, ஆனால் அவங்களோட சவுண்டை பாருங்களேன், எவ்வளோ வேகனாக சவுண்ட் விட்றாங்கன்ட்டு. சாப்பிடுமா, சாப்பிட்டா தானே வந்த, சாப்பிடு பட்டு, சாப்பிடு பட்டு. பெட்டுக்கட்டி நம்ம சிட்டு உள்ளுக்குள்ளாரே தான் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ உடம்பு சரியாயிடுச்சு. கால் நொண்டிக்கிட்டே நடந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ க்யூர் ஆகிடுச்சு. தம்பி கூட ஃபோன் போட்டு கேட்டாங்க, கால் சரியாயிடுச்சா என்ன சிட்டுவுக்கு அப்படின்ட்டு. சரியாயிடுச்சு அப்படின்னு. அது மாதிரி இப்போ நம்ம ஒரு பறவையோ கிளியோ எதுவாக இருக்கட்டும், ஒரு பெட்ஸ் வந்து நம்ம வாங்கி வளர்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுது எது பண்ணுது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். வாங்கிட்டு வந்து வச்சுட்டா பத்தாது. அதை வந்து நல்ல முறையில் நம்ம பராமரிக்கணும். அவங்களுக்கு என்ன பண்ணுது, உடம்பு சரியில்லையா, உடம்பு நல்லா இருக்கா, எதனால் அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, எதனால் நுண்ணுறாங்க, எதனால் சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொன்றும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அவங்கள முறைப்படி நம்ம வந்து வளர்க்க முடியும். அவங்களையும் நல்லா பாதுகாப்பாக நம்ம வச்சுருக்கிறது முடியும். அதே மாதிரி தான் தம்பி டக்குன்னு உடனே பார்த்ததுனால தான் அவள் காலில் வந்து காயப்பட்டதே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. உடனே பார்த்தோம், அப்போ தான் கிழிச்சிருந்தது ரத்தம் வந்து. அது இருக்கிறதே துள்ளியோண்டு கால், ரொம்ப குட்டியோண்டு காலாக இருக்குது. சிவங்குச்சி இருக்கும் பாருங்க, அதங்காட்டி ரொம்ப மெலிசாக இருக்குது அவங்களுடைய கால். அதில் காயப்பட்டாக்கா எப்படி இருக்கும்? ஒத்த கால்லையே தான் நின்றுட்டு இருந்தது. ஒரு காலை தூக்கிட்டு ஒரு கால்லையே தான் நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நல்லெண்ணெயும் மஞ்சத்தூளும் நல்லா குழப்பி அவங்களுடைய காலில் வச்சோம். காலையிலையும் சாயந்தரமும் வச்சோம். காலையில் வச்சு கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்சம் கால் ஊன ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சாயந்தரம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வச்சோம். அப்புறம் நல்லா ஊன ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 2-3 நாள் நோட் பண்ணி பார்த்தோம் அவங்கள எப்படி இருக்காங்க என்னன்ட்டு. அப்புறம் கால் சரியாயிடுச்சு, நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய். மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே பாய். குட்டேஸுங்க 2 பேருமே உள்ளே போயிட்டாங்க.